வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடன் கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கும்பலக்கணமா, கும்ப ராசியா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர், எந்த முருகரை வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி காணலாம் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? கடன் வந்தால் அது எப்படித்தான் அடைப்பது என்று புரியாமல் திண்டாடுகிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த பதிவு. நண்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் என்பவர் ராமானுஜர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதன் ஆலயத்தில் உள்ளே சென்றவுடன் வலது பக்கமாக சமாதி திருக்கோயில் ஏற்படுத்தி அங்கு சமாதியாக இருப்பார். அவரை சென்று நீங்கள் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய் கொடுத்து வணங்கிட்டு, அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் சன்னதியில் மஞ்சள் பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த மஞ்சள், அரைத்த மஞ்சள் வாங்கி ஒரு 2 கிலோவோ ஒரு 5 கிலோவோ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அந்த ராமானுஜருடைய கருணை உங்களுக்கு அமோகமாக கிடைச்சி வாழ்வீங்க. சார், நீங்கள் வைணவத்தில் ஒரு திருத்தலம் சொல்லிட்டீங்க, சரி, சைவத்துக்கு சொல்ல வேண்டாமான்னா திருவாதிரையில் அவதரித்தவர் சங்கராச்சாரியார், ஆதி சங்கரர். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னா, அவர் ஜீவ சமாதியா கேதார்நாத்லையில் இருக்கார். அவ்வளோ தூரம் போக முடியுமோ? முடியாது. காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய அவரை போய் வழிபடுங்க நண்பர்களே, அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ வச்சு கூட வழிபடுங்க, மிக அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கும்ப லக்கணம் கும்ப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கூட முடியல சாமி, வேற இன்னொரு சித்தர் சொல்லுங்க அப்படின்னா, நண்பர்களே, தன்வந்திரி சித்தர். அவர் எங்க இருக்கிறாரு? வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தன்வந்திரி சித்தர் பீடத்தில் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதே போல முருகர் நண்பர்களே, பாலமுருகன் சன்னதி என்று எங்கு இருந்தாலும் சரி, இளைய பெருமாள் பாலமுருகன் என்று எங்கிருந்தாலும் சரி, அவரை நீங்கள் வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஐயா, குறிப்பாக சொல்லுங்கள் என்றால் வைத்தீஸ்வரன் கோயில்தான்
முத்துக்குமாரசாமி வழிபாடு செய்யலாம். அதை விட்டால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அருமையான அற்புதமான ஒரு ஸ்தலம், அது மயிலம் முருகன் கோவில். பாண்டிச்சேரி அருகிலே, விழுப்புரம் அருகிலே மயிலம் முருகன் கோவில் உள்ளது. அருமையான ஸ்தலம். கந்தகோட்டம், சேலத்தில் கந்தகோட்டம் ஆலயம். ரொம்ப கந்தகோட்டத்து முருகன் அருமையான பலன்களை அற்புதமாக கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சேலத்திலேயே இன்னொரு கோயில் கூட இருக்குது மலை மேலே. அந்த சேலத்திலேயே அருமையான கோயில் அது. அந்த கோயிலுக்கு சென்றாலும் அற்புத பலன்களை இந்த முருகர் அள்ளி அள்ளி, சீலநாயக்கம்பட்டி பைபாஸுக்கு மேலே அந்த குன்று இருக்குது, அங்கே போங்க. மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த முருகர் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். அது மட்டுமல்ல, பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசிக்கு எப்பவுமே கொஞ்சம் பலன்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. அப்போ மனம் உருகி வேண்ட வேண்டிய ஒரு நிலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருவாதிரையே நடுநட்சத்திரமாக வர்றதுனால பாம்பின் மேல் இருக்கக்கூடிய முருகன், அது எங்கே? குகே சுப்பிரமணியர். கர்நாடகாவில் உள்ள குகே சுப்பிரமணியர் ஆலயம் சென்று வணங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் கடனால் பிரச்சனை என்றால் போக வேண்டிய ஸ்தலம் திருவாரூர். திருவாரூரில் உள்ள கமலமுனி சித்தர் ஜீவ சமாதி அங்கேயே இருக்குது. அவரை போய் வழிபட்டு உள்ளே போய் ருண விமோசன லிங்கேஸ்வரர் இருக்கிறார், அவரை வழிபட்டீங்கன்னா, அமாவாசை என்று வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும், கும்பராசி கும்பலக்கணக்காரங்க இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் அடைத்து நல்வழி காமிப்பார். அமாவாசை அன்னைக்கு அந்த ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்துக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய மரகத லிங்கத்துக்கு சாயந்தர நேரத்தில் ஒரு 5:30 மணிக்கு மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்து பால் கொடுத்து வழிபடுங்க. உங்களுடைய கடன் எல்லாம் தூளாகி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. அதே போல் வெளியில் வந்தால் அந்த திருவாரூரில் எப்பவுமே ஒரு அன்னதானம் செய்வது அல்லது செருப்பு தானம் செய்வது இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மிக பெரும் வெற்றிகளை கொடுத்தே தீரும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். 12 ராசி லக்கணங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும் அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா? என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது. என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது. என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குன்னே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு,
27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா? எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணுனாலும் என்னுடைய எண் 98 427 37 800 98427 37800 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன். நண்பர்களே, இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி, நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோவையா. நன்றி நண்பர்களே.